பேசுனா இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மொபைல் உங்கள் கையில் விற்கணும்னு நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துருவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்குறது உங்களோட அந்த பாக்ஸோட அந்த மொபைலோட பாக்ஸு, அதே மாதிரி ஒரு பில்லு, சரியா? பாக்ஸு, பில்லு இதெல்லாம் இருந்தால், பாக்ஸோடு இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். இஎம்ஐ நீங்கள் வந்து கட்ட வேண்டி இருந்தால் அந்த ஃபோனில் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை தவிர்த்துருவோம், அதையும் வாங்க மாட்டோம். எங்களுக்கு தேவை மொபைலு, அதோட பாக்ஸு இல்லாட்டி பில்லு, இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நாங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல. இஎம்ஐயில் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபோனில் லாக் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது நாங்கள் வாங்க மாட்டோம், சரியா? ஓப்பனாக சொல்லிடுறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் மொபைல் இப்போ நாங்கள் ஒரு ரேட் கேட்குறோன்னு வைங்களேன், இந்த ஃபோன் 40,000 போகுன்னு வச்சுக்கோங்களேன். 40,000 நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு வர்றீங்க, நாங்கள் 35,000 தான் கேட்குறோம். ஒரு உதாரணத்துக்கு 35,000 கேட்குறோன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு வந்து 40,000 நீங்கள் விற்று கேட்குறீங்கன்னா நாங்கள் விற்று கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு பேமெண்ட் தேவைப்படும்ல. இப்போ 40,000 வில்லுங்க, இல்லாட்டி விற்க வேணான்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கும், ஒரு அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒரு செலவுக்காக தான் நீங்கள் அந்த மொபைலை விற்க வருவீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் 1/3 இப்போ வந்து இது 40,000 ஃபோனு விற்று கொடுங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு 30,000 கேஷ் கொடுத்துருவோம். அந்த ஃபோன் விற்கிற வரைக்கும் நாங்கள் வந்து வச்சுருப்போம். அதுக்காண்டி நீங்கள் ஓவர் 50,000 விற்க சொன்னீங்கன்னா விற்க முடியாது. ஓரளவு நியாயமாக மார்க்கெட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த ரேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு கூட நம்மளுக்கு கஸ்டமர் யாராவது இருந்தாங்கன்னா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 1/3 நாங்கள் கொடுத்துருவோம், விற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 2 நாள் தான், அதுவும் 2-3 நாள் டைம் பார்த்துக்குவோம். விற்கலைன்னா நீங்கள் வந்து பேலன்ஸ் காசு அந்த காசை கொடுத்துட்டு உங்கள் மொபைலை வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லை நாங்கள் கேட்குற ரேட் ஓகேனா நீங்கள் அந்த காசு கழிச்சிட்டு மீதி காசு வாங்கிட்டு போகலாம், சரியா? இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. வேணுன்றவங்க, மொபைல் விற்கணுன்றவங்க உடனே எடுத்துருவாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறோம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே.